அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் அமைதி. அனைவருக்கும் வணக்கம். போக்குவரத்து ஊழியர்கள் கொடுத்த வேலை நிறுத்த நோட்டீஸ், அதனுடைய ஆரம்ப கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகள் குறித்து நிர்வாக தரப்பில், அரசு தரப்பில் எதற்கும் இப்போது முடிவு சொல்ல முடியாது. பேசாதுங்கப்பா, பாய முடியல வந்துருங்க. படியார் சொல்லுப்பா, ஆரம்பத்துல போலாம். ஏப்பா பேசாத, ரிட்டையர்ட் ஆன. அனைவருக்கும் வணக்கம். போக்குவரத்து ஊழியர்கள் அவர்களுடைய ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்ததை ஒட்டி நடந்த பேச்சுவார்த்தையில் அரசாங்கம் அந்த கோரிக்கைகளில் எதையும் இப்போது ஏற்க இயலாது, பொங்கலுக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். இந்த பதில் முழுக்க முழுக்க நியாயமற்ற பதில், திருப்தியற்ற பதில், ஒரு அரசிடமிருந்து யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு பதில். வரவுக்கும் செலவுக்கும் வித்தியாச தொகை, காலி பணியிடங்களை நிரப்புவது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவது, 15வது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேச தொடங்குவது, வாரிசுக்கு வேலை, ஓய்வூதியர்களுடைய நிலுவை பஞ்சப்படி, இந்த கோரிக்கைகளின் மீது எதன் மீதும் இப்போது முடிவு சொல்ல முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். அதை நாங்கள் ஏற்க முடியாது என்று மறுத்துவிட்டோம். அதற்கு பிறகு அமைச்சர் வந்தார். அமைச்சரும் அதையே சொல்லிவிட்டு சென்றார். நேற்றைய முன்தினம் வந்தபோது நான் கலந்து பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்னார். கலந்து பேசிய பிறகு அவர் எங்களோடு பேசவே இல்லை. அவர் ஏதோ தகவலை மட்டும் சொல்லிவிட்டு இன்று சமரச பேச்சுவார்த்தைக்கு போங்கள் என்கிற ஒரு தகவலை மட்டும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த சமரச பேச்சுவார்த்தையிலும் எதையும் அவர்கள் ஏற்கவில்லை. பொங்கலுக்கு பிறகு என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அரசு போக்குவரத்து ஊழியர்களை பொறுத்தவரை இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிறது என்பதுதான் நாங்கள் மிகுந்த வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயம். தமிழகத்தில் இருக்கிற எந்த துறையிலும், தமிழகத்தில் இருக்கிற எந்த பொதுத்துறை தொழிலாளிக்கும் இழைக்கப்படாத அநீதியை போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு இழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பஞ்சப்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி, எங்களுக்கு உயர்வாக கொடுங்கள் என்ற தேதியிலிருந்து நாங்கள் கேட்கவில்லை. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி, எங்களிடம் பட்டிருக்கிற கடன், 8 ஆண்டுகளாக வழங்காமல் இருக்கிற கடன், ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 96,000 பேருக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படாமல் இருக்கிறது என்றால் மாதந்தோறும் நீங்கள் கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த தொழிலாளிகள் ஒவ்வொரு மாதமும் 6,000 ரூபாய் வரவேண்டியது வராமல், அவர்கள் இல்லாமல் இன்றைய குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சோகம், மிகப்பெரிய துயரம். இந்த கோபத்திற்கும் மற்றதற்கு எங்களுடைய காரணம் அதுதான். கடைசியாக நாங்கள் கேட்டோம், அமைச்சரிடமும் கேட்டோம், இன்றைய பேச்சுவார்த்தையிலும் கேட்டோம். எங்களுடைய ஊதிய உயர்வு இப்போது இருப்பதை விட கூடுதலாக தர வேண்டிய கோரிக்கை, அதை பிறகு பேசிக் கொள்ளலாம். மீதி கோரிக்கைகளை பிறகு பேசிக் கொள்ளலாம். ஆள் எடுப்பு என்பது கழகம் சம்பந்தப்பட்டது. பணிக்கு ஆள் எடுப்பது, புதிய எல்லா பேருந்துகளையும் இயக்குவது, மக்களுக்கு உதவி செய்வது என்பது இந்த தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது. அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். மற்ற எல்லாவற்றையும் பிறகு பேசலாம். ஆனால் எங்களிடம் பட்ட கடனையாவது உடனடியாக கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம். அது ஒன்று. சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் 4 மாத அகவல் எப்படி தரவில்லை, அதையும் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். நடப்பில் 4 மாதம், அந்த 4 மாத நிலுவைத் தொகையை கூட அவர்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள். 18 மாதம் என்பது தனி. ஆகவே ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படியை அரியஸ் தொகையாக இருக்கிற 2000 கோடி ரூபாயை பிறகு பேசலாம், இப்போது எப்படி தரலாம் என்று பேசலாம். அவர்களுக்கு இந்த தேதியிலிருந்து, இந்த மாதத்திலிருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய பஞ்சப்படி 46% என்பதை அமுல்படுத்துங்கள், பிராஸ்பெக்டிவாக அமுல்படுத்துங்கள், அது போதும் என்று சொன்னோம். இது எங்களுக்கு உரியது, எங்களுக்கு புதியதும் அல்ல, உயர்வானதும் அல்ல, உரியது. இந்த உரியதை மறுத்துக் கொண்டிருப்பதுதான் இருக்கிற பிரச்சனை என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அதற்கு பிறகு பேசலாம், பேசி பொங்கலுக்கு பிறகு என்று சொல்லுகிறார்கள். சர்வீஸில் உள்ளவர்களுக்கு அந்த 4 மாத பணத்தையாவது பொங்கலுக்கு முன்பு கொடுங்கள்.
இந்த 2 பேருக்கும் பொங்கல் மகிழ்ச்சியான பொங்கலாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 2ஐயும் நிறைவேற்றணும். கோரிக்கை 15வது ஒப்பந்த கோரிக்கை என்பதை அவங்க பேசுறதுக்கான ஒரு தேதியை சொல்லணும். இவ்வளவுதாங்க. போக்குவரத்து தொழிலாளியை எல்லோரை போல சமமாக எங்களை நடத்துங்கள், எங்களை ஒதுக்காதீர்கள், எங்களை பாகுபடுத்தாதீர்கள், எங்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்தாதீர்கள், எங்களிடமிருந்து நீங்கள் குடித்து வைத்திருக்கிற பணத்தை கொடுங்கள். இவ்வளவுதான் நாங்க கேட்கிறோம். இதை ஏத்துக்க முடியலன்னா வேலை நிறுத்தத்தை ரத்து பண்ணுன்னு கேட்கறதுல அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? வேலை நிறுத்தத்தை நீங்க கைவிட வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு? ஆகவே நாங்க பொங்கல் என்ற வருஷம் பொங்கல் என்பது நடக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எல்லோரையும் போல எங்களுக்கு அக்கறை இருக்கிறது. இந்த பொங்கல் நடக்க வேண்டும் என்பதில் அதிக அக்கறை. இந்த பொங்கல் நடக்க வேண்டும் என்பதிலே எனக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அரசு. இந்த பொங்கல் நடக்கட்டும் நடக்காமல் போகட்டும் என்று உதாசீனமாக அனாவசியமாக அந்த தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டியதை கூட கொடுக்க மறுப்பதன் மூலமாக அதற்கு எதிராக நிற்பது அரசு தானே தவிர நாங்கள் அல்ல. பொங்கல் கொண்டாட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கோரிக்கை எவ்வளவு முடியுமோ சுருக்கியும் குறுக்கியும் அவர்கள் வெறும் 70 கோடி ரூபாய் மூலமாக இந்த பிரச்சனையை மாதந்தோறும் தீர்ப்பதற்கான வழிமுறையையும் நாங்கள் காட்டிவிட்டோம். இத்தனைக்கு பிறகும் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று அரசு எடுத்தால் அவர்கள் மிகப்பெரிய தவறை அரசு இழைக்கிறது என்றுதான் பொருள். நாங்களும் வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற முடியாது என்று மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்கள் எங்களிடமிருந்து பிடித்த பணம் 2000 கோடி அவர்கள் கையில் இருக்கிறது. எங்களுக்கு தராமல் இருக்கிற பணம் 2000 கோடி இருக்கிறது. எங்களுடன் பிடித்து செலுத்த வேண்டிய இடத்தில் செலுத்தாமல் இருக்கிற பணம் 13,000 கோடி இருக்கிறது. அது 13,000 கோடி. ஓய்வூதியருடைய பணம் 2,000 கோடி. இப்படி இந்த பணத்தை எல்லாம் அரசாங்கம் கையில் வைத்துக் கொண்டு இந்த ஏழை தொழிலாளியை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இருக்கிற பிரச்சனை. இதை புரிந்து கொண்டு எங்களுக்கு இந்த வேலை நிறுத்த தருணத்தில் ஆதரவு தர வேண்டும் என்று பொதுமக்களை நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். அரசுக்கும் எங்கள் சார்பில் நீங்கள் அழுத்தம் தந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவ வேண்டும் என்று பொதுமக்களையும் நாங்கள் மன்றாடி கேட்டுக் கொள்கிறோம். இன்று நடந்த பேச்சுவார்த்தையில எங்களுடைய கோரிக்கையை 6 கோரிக்கையில இருந்து நாங்கள் ஒரு கோரிக்கைக்கு வந்ததை கூட அரசு அதிகாரிகள் ஏற்க மறுத்து விட்டார்கள். அதுதான் உண்மை. இன்று மாலை வரைக்கும் கூட நேரம் இருக்குது. அமைச்சர் அவர்கள் இந்த மாலை 6 மணி 7 மணி 8 மணி ஆனாலும் சரி அழைத்து பேச தயாரா இருந்தால் நாங்கள் தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வேலை நிறுத்தம் நடத்துவது என்பதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அரசு தள்ளிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்போதைய நிலை. எங்களுடைய இந்த பிரச்சனை இங்கே பேசிக் கொண்டிருக்கும் போது அதாவது நம்மளுடைய மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கையும் தொடுத்திருக்குது. ஒருத்தர் போய் தொடுத்திருக்காங்க இதுக்கு ஸ்டே கேட்டு. ஆனால் அந்த மாண்புமிகு நீதி அரசர்கள் நாளைக்கு இந்த வழக்கு எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இன்றைய தேதியில சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு வந்தது. அரசு மேல்முறையீடு செய்தது இந்த டிஏ நிலுவைத் தொகைக்காக. அந்த வழக்கை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிற வழிய அதுக்கு ஸ்டே கொடுக்கல, அதை அட்மிட் பண்ணல. ஆக இன்று வரைக்கும் உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு கரண்ட்ல இருக்கு. அதை அரசு ஏற்று உடனடியாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய அகவலைப்படியை உடனே வழங்கிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அரசுக்கு இன்னும் டைம் ஒரு 10 மணி நேரம் இருக்கு. இன்னும் 4-5 மணி நேரத்தில் அமைச்சர் அவர்கள் இதுக்கான முடிவை எடுத்து எங்களை அழைத்தால் பேச்சுவார்த்தைக்கு செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். இல்லை என்றால் நாங்களே நினைத்தாலும் தொழிலாளர்கள் வாகனத்தை நிறுத்துவதை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வண்டி ஓடாது எங்களுடைய நிலைமை. ஒரு பேருந்துகள் அனைத்தும் முழுமையாக நிறுத்தப்படும். அதுல மாற்று கருத்து இருக்காது. ஏன்னா தொழிலாளர்கள் கரண்ட்ல இருக்கிற தொழிலாளிக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகைக்காக அவர்கள் போராடுறாங்க. இன்றைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது 100% பேருந்துகள் இயக்கப்படாது என்பது நிச்சயம். அரசு ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நடத்தணும்னு சொல்லி, அது அவங்களுடைய தரப்புல இருக்கக்கூடிய முடிவா இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் வாகன இயக்கத்துக்கு தயாரா இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களும் இங்க இன்னைக்கு ஒவ்வொரு தொழிலாளியும் பாதிக்கப்படாத கட்சி இங்க பாருங்க, நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கிறது ஒட்டுமொத்த தொழிலாளர் நலனுக்காக. இன்னைக்கு எல்லா சங்கமும் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். ஆக அவர்களுக்கு இந்த இதுல பங்களிப்பு இருக்குது என்பதனால அவர்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் கண்டிப்பா கலந்துக்குவாங்கன்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு.
நிர்வாகிக்கு ஓட்டு இருங்க. இது இருப்பா அண்ணன் பேச. அதாவது ஏற்கனவே நீ வந்து irregular, நீ வேலைக்கு வரலன்னு வேலை மறுக்கப்பட்ட தொழிலாளிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.